ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பன்னி மீன் வறுவல். என்னது பன்னி மீனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் யோசித்தேன். எனக்கு பன்னி மீனெல்லாம் வேணாம், எப்போதும் கொடுக்குற மீனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன்கார அம்மாட்ட கேட்டேன். அவங்க நீ செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு காசு கொடுமா, எனக்கு காசு கொடுக்க வேண்டாம், இது வேறு ஒரு டாக்டருக்காக நான் அறிஞ்சு வச்ச மீன், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. மருத்துவ குணங்கள் உள்ள மீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ மேற்கொண்டு நம்ம அது கூட எப்போதும் நம்ம வறுவலுக்கு ஆட் பண்ணுற தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை பரட்டி வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஊறினோன்னா அது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த மீன் கொஞ்சம் ஹார்டான மீன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் கழுவக்குள்ளே இது ரவை கூட கரையில் உடையுன்ற பயமே உங்களுக்கு வேணாம். அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் இந்த மீனை அதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் இந்த மீன் ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம முறுவலாக இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரசம், மீன் குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த மீன் நம்ம சைடிஷாக ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே மருத்துவ குணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. டாக்டர் ரெகுலராக இந்த மீன் வாங்கிட்டு போவாராம். ஸோ அவர் இன்றைக்கி வரலம்மா, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இன்றைக்கி இது செஞ்சு பார்க்குறேன். டேஸ்ட்டு எப்போதும் போல் தான் இருந்தது. நான் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு மற்ற மீனுங்க மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் என்ன இதில் ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஹார்டாக இருந்தது இந்த மீன். அந்த சாஃப்ட்னஸ் இல்லை. இருந்தாலும் மருத்துவ குணங்கள் உள்ள மீன் அப்படிங்கிறதுனால நம்ம இதை செஞ்சு பார்க்குறதுல தப்பு இல்லை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.